பழனிய முத்துவேல் அங்கேருந்து கூப்பிடுறாங்க. பழனி உள்ளேருந்து வெளில வராங்க. "என்னண்ணா சொல்லுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா கடை என்ன ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் 2 1 நாள் தான் இருக்குது. இன்னும் எதுவுமே பண்ணாமல் நீ பாட்டுக்கு மாசம் இங்கே உட்காந்துட்டு அவங்க கடைக்கு போய் வேலை செஞ்சுட்ருக்குற. என்னடா விஷயம் அதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணா அது வந்து நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "வீட்டில எல்லாம் விஷயத்த சொல்லிட்டியா இல்லையா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை நான் சொல்லிடுறேண்ணா." "ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்னும் சொல்லாமல் இருந்தால் எப்படிடா?" அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு "என்ன பேசிகிட்டு இருக்கான் வெளியில் அண்ணன் கூட?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வெளில வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்போ பாண்டியனும் பின்னாடியே வராங்க. "என்னாச்சுடி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரில அண்ணாட்ட பேசிகிட்டு இருக்கான் ரொம்ப நேரம் என்னன்னு தெரில" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, "எல்லாத்தையும் சொல்லிடு கடைய ஆரம்பிக்க போகிறேன் நீ போயிடுவே இனிமேல்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்குது கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பாண்டியனுக்கு எல்லாமே புரியுது. ஏதோ வந்து கடை விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, ஏதோ கடை ஆரம்பிக்க போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு பழனிகிட்ட கேட்குறாங்க. அப்போ பழனி சொல்கிறாரு தயங்கி தயங்கி, "இல்லை மச்சான் இன்னும் 2 நாள் தான் கடை ஆரம்பிக்க போகிறாங்க." "ஓ என்னடா கடை ஆரம்பிக்கிறாங்க இவங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அவங்க இல்லை நான் தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுகன்யா வந்துடுறாங்க. "ஆமாங்க இத்தனை நாளாக இந்த கடையில் உங்கள் கடையில் எடுபிடி வேலை பார்த்தது போதும், அதுக்காக நீங்கள் கொடுத்த ஒரு சம்பளம் கூட கொடுக்கவும் இல்லை. அவர் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அதான் அவங்க அண்ணன் நல்லா ஜாம் ஜாம்னு சூப்பரா ஒரு கடை ஆரம்பிச்சு குடுக்குறாங்க. அந்த கடைக்கு இவரு தான் முதலாளி. இவர் மட்டும் தான் முதலாளி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோவப்பட்டு கேட்குறாங்க. "பின்ன என்னங்க இத்தன நாளா வந்து இருந்தீங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு துணி, தூங்குறதுக்கு இடம்னு சொல்லி மட்டும் தான் குடுத்தீங்க. அவருக்கு என்ன செலவுக்கு பணம் குடுத்துட்டீங்க பெருசா?" அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. "ஏம்மா இப்படிலாம் பேசுற? அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணித்தான்னு இருந்தோம் நாங்க. எங்க பசங்களுக்கு என்ன பண்ணோமோ அதே அளவுக்கு தானே இவனுக்கும் பண்ணோம்." அப்படின்னு சொல்றாங்க. "உங்க பசங்களுக்கு பண்றது வேற. மாமன் மச்சான்னா வேற மாரி நீங்க நடத்தியிருக்கணும்." அப்படின்னு எல்லாம் பேசி கோவப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க சுகன்யா. இதை பார்த்துட்டு பழனி சொல்கிறாங்க, "கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டேன் சுகன்யா" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாருங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடைக்கு வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி கஷ்டப்படுறதெல்லாம் நான் தானே பார்த்துட்ருக்கேன். இவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கூப்பிட்டேன்னு ஓடுறீங்க போய் நிற்கிறீங்கல்ல, அதனால தான் அவங்களுக்கு உங்களுடைய அருமை எதுவுமே தெரியல. இப்போவுமே பாருங்கள் கடை வைக்க போகிறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு விட்டு எப்படி வந்துட்டு ஐயோ நம்மளை விட போய் முன்னாடிடுவானான்னு சொல்லிட்டு எப்படிலாம் நினைக்கிறாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "போதும் சுகன்யா இதுக்கு மேலே எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு பழனி பேசுகிறாங்க. "என்னடா சொல்கிறாங்க உண்மையாலுமே கடை வேறு கடை வச்சு நீ போறியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மச்சான் உங்ககிட்ட நானே சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆனால் சொல்ல எப்படி சொல்கிறதுன்னு தான் தயக்கமாக இருந்தது" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதுக்கு என்னடா போய் இருந்துக்க நல்லா கடை பண்ணு. ஏதாவது டவுட்டுனா கேளு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரிய மனசா. அப்போ கோமதி கேட்குறாங்க, "கடை ஆரம்பிச்சதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லைடா. கடை ஆரம்பிச்சு போய்க்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு எங்கேயாவது வீட்டில் வந்து தங்குவியா? இல்லை நீயும் செந்தில் மாதிரி தனியாக வீடு எடுத்து போயிடுவியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்ப தனியா வீடு எடுத்து போனா மட்டும் என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி சுகன்யா உடனே கேட்குறாங்க. "என்னம்மா நான் உங்ககிட்ட எதுவும் பேசல. நான் என் தம்பிகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என் தம்பி அவர்கிட்ட பேசினாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தானங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ கோமதி கிட்ட பாண்டியன் சொல்றாங்க, "கொஞ்சம் அமைதியா இரு. அவங்களே முடிவெடுத்து சொல்லுவாங்க. இப்ப செந்தில் நம்ம எவ்வளோதான் வந்து சொன்னாலும் கேட்கலைல்ல. அவன் ஒரு முடிவு பண்ணான்ல. அது போல தான். பழனி ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருந்திருப்பான். இருக்கலாம்னு நினைப்பான், இல்லைன்னு நினைப்பான். அவனுக்கு என்ன வசதின்னு படுதோ அப்படியே பண்ணட்டும். அது மட்டும் இல்லாம புதுசா கடை ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து வசதி எப்படி இருக்குதோ அப்படி பார்த்துட்டு பண்ணட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு இங்க சக்திவேல் வராங்க. "என்னடா சொல்லிட்டியாடா? அங்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்ல. கடைசியில நீ உனக்கு கடை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு யாராவது வந்து அங்க வந்து நின்றுருக்க போறாங்க. கடை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? யாரும் வரக்கூடாது. புரிஞ்சுதாடா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இங்கெல்லாம் யாருங்கலாம் அங்கெல்லாம் வரமாட்டோம். நாங்க வந்து பழனி பார்க்கறக்கு எப்போ வந்தாலும் நான் போவேன் வருவேன். அதுக்காக வந்துட்டு நீங்க வச்சு குடுத்த கடைய பார்க்கறக்காக நான் வந்தேன்னுலாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். என்னைக்கு இருந்தாலும் எனக்கு எப்படி பசங்க 3 பசங்க கிடையாது. பழனியோட சேர்ந்து 4 பசங்க தான். நான் என்னென்ன வந்து பசங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சோமோ அது அத்தனையும் வந்துட்டு நான் பழனிக்கு பண்ணணும்னு தான் நினைச்சேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "போதும் இது மாதிரி டயலாக் விட்டு விட்டு தான் வீட்டில் வரவங்க எல்லாத்தையும் வந்துட்டு மயக்கி வச்சுருக்கீங்களாடா நீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்கே பாருண்ணா தேவையில்லாத பேசிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து குமரவேல் வராரு. குமரவேல் கேட்குறாங்க, "எதுக்குப்பா இப்படிலாம் பேசுறீங்க? சித்தப்பா அங்கே தானே இத்தனை நாளாக இருந்தாரு. அப்போ இருக்கிறனால அவங்க ஏதாவது பேசுவாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் போய் சித்தப்பாவை பார்த்துருவேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு, "ஏன்டா இப்போ வர வர வந்துட்டு நீ ஏற்ற மாதிரி இருக்க வீட்டுக்கு தான் ஒரே சப்போர்ட்டாக இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கவே மாட்டேங்கிறீல" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்க பாருப்பா நியாயம் எங்கே இருக்குதோ அங்கே நான் பேச போகிறேன். அவங்க பேசுறதுல நியாயம் இருக்குது. அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேன். நீ பேசுறது நியாயம் இருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சரியே இல்ல. எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டுக்கு ஏத்த மாரி இருக்கவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா எனக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்குது. இனிமேலும் கூட திருந்தி வரலைன்னா கண்டிப்பா நான் மனுஷனா இருந்து பொழைக்கிறதே வேஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பார்த்தீங்க இந்த அளவுக்கு வந்துட்டு பேசுற அளவுக்கு ஆயிட்டியல்லடா நீயி. ஆனா உண்மையாலுமே அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு. பாண்டியன் வீட்டுக்கு போறவங்கலாம் வந்துட்டு அப்படியே மாறிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சுகன்யா பொண்ணு மட்டும் தான் அப்படியே இருக்க மாதிரி எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக பாட்டிமா வராங்க. "ஏன்டா தேவையில்லாம இதுக்கிட்ட இப்போ வம்பு வளச்சிட்டு இருக்கிற நீயி? அதான் வந்துட்டு அவன் சொல்லுவான்ல கடை ஆரம்பிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான்ல. அதுக்கே நீ போய் வந்துட்டு சொல்லிட்டியாடான்னு சொல்லி எதுக்குடா கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இங்க வாடா திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். கடை ஆரம்பிக்கிறேன். கடைக்கு யார் யார் வரணும், என்னென்ன நடக்கணுங்கிறத நானும் முத்தண்ணனும் முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். அத தவிர்த்து போனவங்க வரவங்களலாம் வந்துட்டு கடைக்கு வாங்கணும்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காத. அந்த அளவுக்குலாம் இங்க யாரும் பெரிய மனுஷங்கலாம் கிடையாது. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்றாங்க. இங்க யாரும் கோமதி சும்மா கூப்பிட்டோனே யாரும் போயிற மாட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு இவன் ஆரம்பிக்கிற கடைக்கு வந்துட்டு எப்படி இருக்கான், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நானும் போய் பேசத்தான் போவேன். இவங்கலாம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் போய் பழனி பார்க்காமலாம் இருக்க முடியாது. அதுக்கு மேல வேணும்னா வந்துட்டு நீ பழனியவே கெட்டுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சித்த அமைதியா இருண்ணே. நான் எப்படி இத்தன நாளா இங்க இருந்துட்டு திடீர்னு நான் கடை ஆரம்பிச்சு குடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு உடனே உங்க பின்னாடி நான் வந்துர முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு மச்சானும், அக்காவும் வந்து எதிரி ஆயிர முடியாதுல்ல. நீங்க என்னமோ நெனச்சுட்டு போங்க. அப்படிதான் உங்களுக்கு இதா இருந்ததுன்னா எனக்கு இந்த கடையே வேண்டாம். நான் எப்பவும் போல நிம்மதியா இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எங்க வேணா இருந்துக்கோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா உன்னைய நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கால்ல. அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்க வேண்டியது இருக்குதுல்லடா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நல்லபடியா தான் நான் பார்த்துப்பேன். நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்றாங்க. முத்து சொல்றாங்க, "இங்க பார்றா, கடை ஒரு பக்கம், வீடு ஒரு பக்கம், அங்கேயும் இங்கேயும் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டே இருப்பியா? அது மட்டும் இல்லாம 4 விஷயம் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கும் நாங்க. உடனே வந்துட்டு நான் உன்கிட்ட வந்து எப்படி வந்து கேட்க முடியும்? நீ அந்த வீட்ல இருப்பியல்லடா. அதனால தான் நான் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணிட்டேன். கடைக்கு பக்கத்துலயே ஒரு வீடு பார்த்துருக்கேன். நீயும் சுகன்யாவும் கடைய ஆரம்பிச்சு ஒரு 4 நாள் கழிச்சு நீங்க அங்கேயே போயிருங்க. புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருண்ணே, நீங்க கடை ஆரம்பிச்சு குடுக்குறேன்னு சொன்னீங்க. நான் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொன்னேன். ஆனா அதுக்காக வந்துட்டு நான் வீடெல்லாம் வந்துட்டு காலி பண்ணிட்டு நான் அங்க போகணும்லாம் நீங்க நினைக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே வந்துட்டு பாண்டியன் சொல்றாங்க, "உங்க அண்ணன் சொன்ன மாரி நீ புதுசா வீடு பார்த்து அங்கேயே போய்க்கடா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வேற புதுசா வந்து கடை எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும். நீ தனியா ஒரு ஆள் தான் இருக்கணும். வந்துட்டு கடை ஒரு பக்கம், வீடு ஒரு பக்கம் கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாம உங்க அண்ணங்கலாம் ஏதாவது உங்ககிட்ட பேசுவாங்க கடை விஷயமா. இங்க இருந்தேன்னா எப்படி பேச முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்குள்ள மச்சான்" அப்படின்னு சொல்றவங்க, "டேய் பழனி சொல்றத கேளு. கடைய ஆரம்பிச்சுக்கோ. சுகன்யாவ கூட்டிட்டு தனியா ஒரு வீடு எடுத்து அங்கேயே போய் இருந்துக்கோ. உனக்கு எப்ப வேணா நீ வந்து பாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோமதி பார்த்துட்டு, என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க? சின்ன வயசுலேருந்து கூடவே இருந்துட்டான். என் பையன் மாரி நானும் பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேன். இவன போய் நான் தனியா விட்டுட்டு எப்படி நான் இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோமதி, "நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவங்களுக்கு எது சௌரியமோ அது பண்ணட்டும். எல்லாருமே தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு குடும்பம் குட்டின்னு ஆயிருச்சு. நாளைக்கு வந்து அவனுக்கே ஒரு குழந்தை பொறந்தா அவனுக்கும் ஒரு சம்பாத்தியம் இருக்கணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு சுகன்யா சொல்றாங்க, "இப்போ அது நீங்க சொன்னீங்களே, கரெக்டான வார்த்தைய சொன்னீங்களே. இத்தன நாள் வந்துட்டு இவர் தனியா கஷ்டப்பட்டு இருந்தாரு. பாக்கெட்ல ரூ. 1 கூட இல்ல. நீங்க அவர உங்கள்ட்ட வேலை பார்த்தாருதா இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீங்க சம்பளத்தையாவது குடுத்துருக்கணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே வந்துட்டு கோமதி சொல்றாங்க, "ஏன்டி என் பசங்களும் தான் வேலை பார்த்தாங்க. யாருமே சம்பளம் யாருக்குமே குடுக்கணும்னு நினைக்கல. எல்லாம் நம்ம கடை தானே. இங்க பாருங்க, உங்க பசங்களுக்கு பண்றது வேலை, மாமன் மச்சாங்களுக்கு வேலை. இப்போ வந்து உங்க பசங்களுக்கு பண்றேன்னா, அவர் வந்துட்டு உரிமையா அப்பாட்ட வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு உரிமை இருக்கும். ஆனா இவரு அப்படி கிடையாதுல்ல. மச்சாங்கிட்ட வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் கை நீட்டி பணம் வாங்குறப்ப எவ்வளோ அவர் மனசு கஷ்டப்பட்டுருக்கும். அத பத்தி நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடா இவ இப்படிலாம் பேசுறா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா நீயே?" அப்படின்னு சொல்றாங்க. "விடுங்க இப்போவாது எனக்கு நானாவது கேட்கறேன். உங்களால தான் எதுவுமே கேட்க முடியல. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்கிட்டே இருந்தீங்க. நானாவது கேட்கறேங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய் இங்க பாரு சுகன்யா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத" அப்படின்னு சொல்றாங்க. "நானா அங்க பிரச்சனை பண்றேன்? உங்களுக்காவது நல்லதுக்கு தானே நான் பேசிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ பேசின வரைக்கும் எனக்கு போதும். அதான் வந்து கடை வேணும்னு சொல்லிட்டு போய் எங்க அண்ணன்ட்டலாம் பேசினேல்ல, அவங்களும் கடை ஆரம்பிச்சு குடுத்துட்டாங்களே, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அதான் நான் கடையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. தனியா வீடு எடுத்து குடுக்குறேன்னு எங்க அண்ணன் சொல்லிக்கிறேன். அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ என்னத்துக்கு நீ தேவையில்லாம வந்து இவங்கள மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற நீயி? இங்க பாருங்க மச்சான், இவங்கலாம் சொல்றதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அப்படிலாம் நான் ஒரு நாள் கூட நினைச்சதே கிடையாது. எப்பவுமே வந்துட்டு நம்மலாம் ஒரே குடும்பம் அப்படி தான் நினைச்சிருக்கேன் நானு. இதுக்காக வந்துட்டு பணம் குடுக்கல நீங்க எனக்கு அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்கலாம் ஒரு நாள் கூட நான் ஃபீல் பண்றதில்ல. இவ தான் வந்து அப்படி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறா. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் காரணமாயிர முடியாதுல்ல மச்சான் அப்படின்னு சொல்றாங்க. "நீ தெளிவா இருந்தா சரிதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கிளம்பி போயிடுறாங்க.